இன்றைய தினம் தினம் அகவல் உரை விளக்கம் 595 596. ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை ஆங்காங்க அமைத்த அருட்பெரும் ஜோதி. உரை விளக்கம். சிற்றணுவுக்குள் நின்று துளித்து எழுந்து இயக்குகின்றது தோற்றறிய ஓங்கார நாத சக்தி. அவ பேரணுவாகிய அணுவுக்குள்ள இருந்து சிற்றணுவாகிய அந்த சிற்றணு தோன்றி இங்கே ஒரு இயக்கம் அங்கே நடைபெறுகிறது. அந்த இயக்கமானது ஓங்கார நாத சக்தியாக துளித்து எழுந்து இயக்குகின்றது. அதுதான் ஓங்கார நாத சக்தி. இதனால் அணுவுள் அதிவேகமான மின் இயக்கம் இருந்து வருகிறது. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அதிவேகமான ஒரு மின் இயக்கம், கரண்ட் இயக்கம் இருந்து வருகிறது. இந்த இயக்கத்திற்கு காரணமான அணுக்கள் பிறந்து உருவாகி அந்த பிண்டங்களும் அவற்றின் இயக்கமும் தோற்றியுள்ளன. அப்ப இந்த இயக்கத்துக்கு காரணமாக இருப்பது அணுக்கள் தான். அது திரண்டு உருவாகி அண்ட பிண்டங்களும் அவனுடைய இயக்கமும் தோற்றியுள்ளது இந்த பிரபஞ்சத்துல. மேலும் இந்த வெளி நிறை ஓம் ஒளிக்கு காரணம் இந்த சக்தி தான். எந்த சக்தி? ஓங்கார் சக்தி. இந்த வெளி நிறை ஒளிக்கு ஓம் ஒளிக்கு காரணம் ஓங்கார சக்தி தான். இந்த ஓங்கார சக்தி இப்பொழுது நமக்கு திருநவ தேக சக்தியாய் அமைந்து இளங்க உள்ளதா. அப்போ இந்த ஓங்கார சக்தி தான் நம்முடைய திருநவ தேக சக்தி அமைவதற்கு காரணமாக இருப்பது ஓங்கார சக்தி தான். நன்றி, வணக்கம்.